உனக்கு ஆடவும் வரல, சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டேன்ற, என்னத்தையோ பண்ணி தொலை, டீம்ல தண்டத்துக்கு ஒருத்தன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரிதான் நம்ம அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் இந்த ரீல்ஸ் கான்ட்ரவர்சில தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. இருந்தாலும் நான் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை ரீல்ஸா தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து அந்த கான்ட்ரவர்சிலே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஒரு பள்ளிக்கு போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போயிருக்காங்க. அதுல ஒரு விஷயத்த பண்ண போக இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா அந்த விஷயத்த எதிர்க்க தான் போறோம். இவனுங்க என்னமோ இந்த டிஎம்கே காரங்க யோக்கியம் மாதிரி போன ஆட்சியில என்னென்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் கொஸ்டின் பண்றாங்களா? இவங்களை இங்க பாருங்க, அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த கீர்த்தனா போயிட்டு அந்த பள்ளியில அந்த குழந்தைங்களை எப்படி துன்புறுத்துறாங்க, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை எப்படி உடைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேசுறதுன்னு பாருங்களேன். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாட்கள்ல டிஎம்கே ஆட்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு கட்சி, வாரத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உதயமாகிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் அவருடைய தனுஷ் படம் பொறிக்கப்பட்ட ஒரு கட்சி கொடிய அறிமுகப்படுத்திருக்காங்க. அது கட்சி கொடியா இல்ல அவங்களுடைய ஏக்கத்தை கொடியா அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் நடிகர் விஷால் அவருடைய ஃபேன்ஸ் கிளப் மூலமா சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இந்த அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா இவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் ரீல்ஸா எடுத்து போடுவாங்க. முன் நாட்கள்லயும் அதே மாதிரிதான் போட்டிருந்தாங்க. இவங்க தொழில்துறையை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரீலை போட்டிருந்தாங்க. அதுல கோட் ஷூட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு எதிரான அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்திருந்தது. அப்ப நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசியிருந்தோம். Files, approvals, delays and waiting. Honorable Chief Minister C. Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. என்ன இங்க ஒரு நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் வராம இன்னும் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, தயவு செய்து மேல ஏஞ்சி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனா நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சில பெண் குழந்தைகள் கிட்ட இன்டராக்ட் பண்றாங்க இங்கிலீஷ்ல. அங்க அந்த குழந்தைங்களால திரும்பி அவங்க கூட இன்டராக்ஷன் வச்சுக்க முடியல. சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டோ சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அங்க என்ன பண்றாங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு சென்டென்ஸ் தான். சோ இவங்க தான் அந்த இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க கிட்ட கேள்வியை எழுப்புறாங்களாம். இந்த அரசு பள்ளியெல்லாம் எந்த மாதிரியான இயங்கும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஏனோ தானம் தான் அங்க பல அரசு பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க சரியான எஜுகேஷன் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போய் சேரல. ஒரு தரமான எஜுகேஷன் எல்லாரையுமே கண்டிப்பா இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு தான் இருக்கு. இருந்த போதிலும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடியது, இந்த செமி சிட்டில இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பள்ளிகள்லாம் அந்த அளவுக்கு எஜுகேஷன் போய் சேரல அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அதை சரி செய்யணும் தான் இவங்களும் இந்த ரீல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதற்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு குழந்தைங்க கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ஷன் வைக்கக்குள்ளார அவங்களுடைய படத்தை போடக்கூடாது. இது ஒரு பேசிக்ஸ். அதை எப்படியாச்சும் ஒரு பிளர் பண்ணியாச்சும் போட்டிருக்கணும். நாளடைவில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய அந்த நிலை இருக்கு. கண்டிப்பா இப்ப அவங்களுடைய ஃபேஸ் ரிவீல் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு இன்செக்யூரிட்டியா, லோ செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கக்கூடிய அதிக சான்சஸ் இருக்கு. இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸும் பல யூடியூபர்ஸுமே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரீலா எடுத்து போட்டுட்டு வராங்க. நிறைய பேர் ஏன் டிவிகே கட்சியில இருக்கிறவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ரீல் எல்லாம் எடுத்து போடாதீங்க, முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் வீடியோஸ் போடுங்க, எல்லா விஷயத்தையும் ரீலா போட்டுக்கிட்டு இருந்தா ஏற்கனவே ரீல்ஸ் ஆச்சுன்னு எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் அமைச்சர்னே உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்திருந்தது.
இருந்த போதிலும் இவங்க தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. இதற்கு மேல முடியாதரா சாமி குருநாதா அப்படின்னு கத்த வேண்டிய நிலைக்கு வந்து விட்டுட்டாங்க. எவ்வளவுதான் நம்மளும் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க முடியும்? இவங்க நல்ல விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்கனாலே வச்சுக்கிட்டாலுமே இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இத அவங்க வந்து எடுத்து போடல, வேற யாரோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாங்க, வெளியிட்டு இருக்கவும் மாட்டாங்க. என்ன பண்றாங்க? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். இவங்க முன் வந்து ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நானே அரசு பள்ளியில தான் படிச்சேன். இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியாம இருந்தது. கார்பரேட் வேர்ல்டுக்குள்ளார போகுள்ளாரதான் இந்த இங்கிலீஷை வந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்ற அந்த நல்ல நோக்கத்துல தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து என்ன கிண்டல் பண்றாங்கன்னே தெரியலன்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா இவங்களை ஏன் வந்து கிண்டல் பண்ணாம இருப்பாங்க? எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 90% மேல இந்த விஷயத்துக்கு எதிராக தான் மக்கள் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி அவங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்ற அந்த நல்ல நோக்கத்துல மக்களுமே வந்து பயங்கரமா போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், முன்னாள் எஜுகேஷன் அமைச்சராக இருந்த அன்பில் பொய்யாமொழி அவங்க ஆகட்டும் உடனே பொங்கி எழுந்துட்டாங்க. இங்க பாருங்க, அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த கீர்த்தனா போயிட்டு எப்படி பெண் குழந்தைங்க கிட்ட அநாகரிகமா வந்து நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் உடையாதா, இந்த ரீல்ஸ் மோகத்துல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ண ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோவை நான் இப்ப காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்களேன். உதயண்ணா ஹாப்பி பர்த்டே உதயண்ணா. குழந்தைங்களை கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே உதயண்ணாவாம். உதயண்ணா என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்லிட்டு போன ஆட்சி நடந்தப்ப ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த சைடு எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த உணவு பொருள் நினைக்கிறேன் அதை வந்து தூக்கி எறிகிறாரு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போனுச்சு. பல்வேறு இடங்கள்ல இந்த சாப்பாடு மதிய உணவாகட்டும் காலை உணவு திட்டமாகட்டும் சரியாவே வழங்கப்படல. நிறைய குழந்தைங்களுக்குலாம் அவங்களுடைய ஆட்சியில ஃபுட் பாய்சன் ஆயிருந்தது. அந்த மாதிரிதான் கவுண்டம்பாளையத்துல ஒரு 43 மாணவர்களுக்கு வந்து அந்த ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் ஆயிருந்தாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறாங்களாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் அக்கறை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் கீர்த்தனா மேல காண்டு, அதுதான் பொங்கி எழுந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, உங்கள் விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரீல்ஸ் மோகத்துடன் பள்ளி குழந்தைகளை பயன்படுத்த வேண்டாம். யாரு எதை பேசுறாங்கன்னு பாருங்களேன். ரீல்ஸ் மோகத்தை வந்து தவிர்க்க வேண்டுமா? அங்க போன தடவை இவங்க ஆட்சி அப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து அடல்ட் கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு அரசு விளம்பரத்துல நடிக்க வச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு, மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அது என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். அவரு தான் வந்து சொல்றாங்களா ரீல்ஸை வந்து இதோட நிறுத்திக்கணும், இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்கன்னு. யாரு எதை பேசுறதுன்னே தெரியலடா நாராயணான்ற மாதிரி இவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. விளங்கும்டா. தொடர்ந்து திருமண மேடைகள்ல போயிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய இவருக்கு ஒரு விஷயம் புரியலையா? இங்க குதிரை பேரம் ஆச்சு, கழுதை பேரம் ஆச்சுன்னு சொல்றாரு. ஆனா அங்க பின்னாடி டிஎம்கே சார்ந்த நபர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவரை நான் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காரா? அங்க ஒரு டிவிகேயோட எம்எல்ஏ உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டிஎம்கேல இருந்து தொடர்ந்து 30 கோடி கொடுக்குறோம், 50 கோடி கொடுக்குறோம், எங்க சைடு வந்துருங்கன்னு பேரத்துல ஈடுபட்டு வராங்க. அதற்கு உண்டான ஆக்ஷனை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிவிகே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காருன்னா, இந்த டிஎம்கே எந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்து முன்னாடி பண்ணிருக்காங்க. இப்பவும் இவங்க தோத்த பிறகும் ஒரு மரண அடி வாங்கின பிறகும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். பெருசா பேசுவாங்க. டிஎம்கேனா யாருன்னு தெரியுமா? டிஎம்கே எதிர்கட்சியா இருந்து நீ இது வரைக்கும் பார்க்கலையே, இனிமேட்டு பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அமைச்சர்லாம் எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏவா வேலு ஒரு பக்கம் அங்க சிங்கப்பூர் வந்து கிளம்பி போயிட்டாரு, இன்னொரு பக்கம் அந்த செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு இது வரைக்கும் தெரியலையா, வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த டைனோசர் பேரத்துல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ, அதாவது டிவிகே எம்எல்ஏக்களை யாரெல்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனலா வந்து இந்த பக்கம் டிஎம்கேக்கு வாங்க ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் வலை வீசி போலீஸ் வந்து தேடிட்டு வராங்க. இவர் உட்காந்து ட்விட்டர்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட்? அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இன்னொரு பக்கம் நம்மளுடைய கண்டிஷன் மகேஷ், அதான் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ், அவர் வந்து ஒரு விஷயத்த ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்னும் நம்பிக்கையை 5 ஆண்டுகளாக விளைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அமைச்சர் கீர்த்தனா இவங்க பண்ண இந்த வேலையால இந்த கருமாந்தரத்தெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்லையா, அது ஒரு பெருமையின் அடையாளமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பசங்க, எம்பிக்களுடைய பசங்க, டாக்டர், இன்ஜினியர்ஸ், இவங்களுடைய பசங்க எல்லாரும் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க? அட்மிஷன் போடுறன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. சிபிஎஸ்இ பள்ளியிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் செக்டார் பள்ளியிலுமே லைன்ல வந்து நிப்பாங்க உங்களை வேலையை விட்டுட்டு. இவர் தான் வந்து சொல்றாரா அரசு பள்ளின்றது வறுமையின் அடையாளம் இல்லையா? சரியா போச்சு போ. போன ஆட்சியில எக்கச்சக்கமான டிராப் அவுட், அதாவது ஸ்கூல்ல இருந்து இடைநிற்றல்ன்றது பயங்கரமா அதிகமா இருந்தது. சோ அதெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவரு இங்க எப்படியாவது டிவிக்கு ஆச்சு எதையாவது ஒண்ணு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா அமைச்சர் கீர்த்தனா பண்ணது ஒரு தவறுன்னே வச்சுக்கிட்டாலுமே எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களை என்கரேஜ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோட இவங்க எல்லாம் வந்து செயல்பட்டு வராங்க. இன்னைக்கு இவங்க இந்த டிஎம்கே கிளியர் கட்டா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்க. இதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்தாலே தெரியும் எந்த லட்சணத்துல இவங்க ஆட்சியில வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அவங்கள அப்படின்றதே தெரியும். தேவையில்லாத வேலைகளை பண்றது, நடு ரோட்ல இறங்கி ரொம்ப ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எங்க ஆட்சியில பாருங்க பசங்க எல்லாம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கடவுளுக்கே அடுக்காதுரா சாமின்னு தான் இருக்கு. டிவிகேல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நல்லது பண்ணிக்கிட்டு தான் வராங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை எவன் சொன்னாலும் மறுதளிக்க கூடிய அந்த விஷயமே கிடையாது. கண்டிப்பா அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்த போதிலும் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறது, குறிப்பா குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி அந்த வேலைகளை வந்து செய்ய வைக்கிறது அப்படின்றது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. அந்த குழந்தையோட ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஈடுபடணும். இதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லது. என்ன பண்றீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது அவங்களுடைய செயல் திட்டம் மூலயமா தெரிய வரும். அது ரிசல்ட் வந்து ஈஸியா காட்டி கொடுத்துரும். சோ அதனாலதான் இந்த டிஎம்கே மாதிரி வெறும் வெற்று விளம்பரங்களை வச்சு பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாரும் டிவிகேவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல டிவிகே சார்ந்த நபர்கள்லாம் ஈடுபட்டு வராங்க. சோ கண்டிப்பா அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இன்னுமே டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு நன்மையை விளைவிக்கிற விஷயமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் இங்க டிவிக்கே 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை புடிச்சிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து புது புது இயக்கங்கள்லாம் உருவாக்கிட்டே வருது. அங்க லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பக்கம் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, நடிகர்களும் அவங்களுடைய பங்குக்கு ஒரு இயக்கமா ஆரம்பிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரிதான் விஷால் அவங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதுல சில விஷயங்களை பேசியிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி நல்லது பண்ணுங்க, நம்ம ஒரு நாள் இந்த அரசியலுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு கட்சி கொடிய வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் மக்கள் இயக்கமா இருக்கக்குள்ளார எந்த மாதிரியான ஒரு போட்டோவை, விஜய் அவர்களுடைய போட்டோவை சென்டர் கொடியில சென்டர்ல வச்சு ப்ளூ கலர்ல பின்னாடி இருக்கும். அந்த கொடி எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் இங்க நடந்திருக்கு. தனுஷ் அவர்களுடைய போட்டோவை நடுவுல வச்சு ஸ்டார் மாதிரியான ஒரு சிம்பிளை வச்சு ஒரு ஸ்லோகனோட எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடைகள்ல தனுஷ் அவர்கள் அடிக்கடி இந்த மேடைகள்ல என்ன சொல்லுவாரோ அதை ஒரு குயட்டா போட்டு கட்சி கொடிய இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணிக்கிட்டே வராங்க. சோ அது வந்து கண்டிப்பா ஒரு தவறான விஷயம். இங்க ஜனநாயகத்துல யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகர்னு கிடையாது. ஒரு சாமானிய மனுஷனா இருக்கக்கூடியவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கட்சி ஆரம்பிச்சு
வருவாங்க. அவங்கள எப்ப எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த ஐடியாலஜி என்ன மாதிரியான ஒரு ஹிடன் அஜெண்டாவோட வராங்க, உண்மையாலுமே மக்களுக்கு அவங்க வந்து நல்லது பண்ணதான் வராங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எதிர்க்கணும். ஸோ தேவையில்லாம அவங்கள எதிர்க்கிறது அப்படின்றது நல்ல விஷயமே கிடையாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் டிவிகேக்கும் வந்திருக்கும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்குள்ளார ஒரு நடிகர் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணவங்க நிறைய பேர். அதே மாதிரியான விஷயத்த இவங்களுக்கும் பண்றாங்க. நாளைக்கு சூர்யா அவர்களோ தனுஷ் அவங்களோ கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகைக்கு நிறைய கட்சிகள், நிறைய ஆர்கனைசேஷன்லாம் நல்லது பண்றதுக்கு தேவைப்படுது. ஸோ ஒருத்தரே வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ற முடியாது, பல்வேறு திட்டங்களை இங்க கொண்டு வந்துட முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப் அவங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டாதான் இந்த நாட்டை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும். அதற்குண்டான ஃபுல் ரைட்ஸுமே அவங்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரவங்களை எல்லாருமே எதிர்க்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. அது டிவிகே உடைய நபர்களுடைய வேலையும் கிடையாது. அவங்க ஒரு பக்கம் வரட்டும், இவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய நல்ல வேலைகளை தொடர்ந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.